தமிழக தலைமை செயலகத்தை மாற்றும் முயற்சியில் தவேக அரசு ஈடுபட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய தலைமை செயலகத்தை மாற்றும் தேவை ஏற்பட்டது ஏன்? ஏற்கனவே தமிழகத்தில் எப்போதெல்லாம் தலைமை செயலகத்தை மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன போன்ற தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. தற்போது தலைமை செயலகம் மாற்றப்படும் முயற்சியில் தவேக அரசு ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் விவரங்கள். சுபா, வணக்கம். தற்பொழுது தமிழக அரசனுடைய தலைமைச் செயலகம் 380 ஆண்டு பழமையான சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வருது. ஆனால் புதிதாக ஒரு தலைமைச் செயலகம் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல எதற்காக தலைமைச் செயலகம் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல 380 ஆண்டுகள் பழமையான சென்ட் ஜார்ஜ் கோட்டை இன்றளவும் ஒரு கோட்டையாக அல்லது ஒரு புது பொலிவோடு தான் இருக்கிறது. ஏன் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு வினாவுக்கு இந்த நேரலை ஒரு பதிலாக இருக்கும் நினைக்கிறேன் சுபா. ஏன்னா இது 380 ஆண்டுகள் பழமையானதுங்கிறதால அப்பொழுதைய ஆட்சியாளர்கள் அப்பொழுது இருக்கிற பாப்புலேஷனை கருத்துல கொண்டு அப்போ இருக்க நிர்வாகத்தை கருத்துல கொண்டு வடிவமைக்கப்பட்டதா இருக்கு. அதை 1947க்கு முன்பே இது சென்னை மாகாணமாக இருக்கும்போது நிர்வாகத்திற்காக தலைமைச் செயலகமாக மாற்றப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாடு அரசாக மாறிய பிறகும் கூட தலைமைச் செயலகமாக இன்றளவும் இங்கு செயல்பட்டு வருகிறது. ஆனால் எதற்காக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னா, இங்க நிர்வாக சூழலுக்காக இட வசதிகள் பற்றாக்குறையா இருக்குது. அதே போல முக்கியமாக அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுடைய வாகனங்களை கூட இங்க நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த தலைமைச் செயலகத்துல 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றுறாங்க. அவங்களுடைய நிர்வாக பணியாற்றுவதற்கான ஒரு உகந்த இடமா இல்ல, இட பற்றாக்குறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அடுத்த கட்டமா நிர்வாகத்திற்காக கட்டடத்தினுடைய வடிவமைப்பை மாற்றுவதற்கு கூட பல்வேறு சிக்கல் இருக்குது. காரணம், இது உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதால, பாதுகாப்பு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதால எதை கேட்டாலும் நம்ம அனுமதி வாங்க வேண்டியதா இருக்குது. இங்க ஒரு அமைச்சருடைய அறையை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது இங்கு ஒரு சிறிய கதவை மாற்ற வேண்டும் என்றாலும் கூட அனுமதி பெற்றுத்தான் மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்க பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்குதுங்கிறதால புதிதாக ஒரு தலைமைச் செயலகம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த புதிய தமிழக அரசு உள்ளாகி இருக்குது. அதனுடைய முயற்சியாகத்தான் ஆலோசனையில ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர்கள்ல செல்வி ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களுமே இந்த முயற்சியில ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிதான் இந்த பல்வேறு நடைமுறை சிக்கல்களை கருத்துல கொண்டு 2003ஆம் ஆண்டே அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புதிய தலைமைச் செயலகமா குயின் மேரிஸ் கல்லூரியில அமைக்கிறதுக்காக ஒரு முயற்சியில ஈடுபட்டிருந்தாங்க. அப்பொழுது மாணவர்களுடைய தொடர் போராட்டம், மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு காரணமாக அந்த முயற்சியும் கைவிடப்படுது. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றத்தின் பிறகு அப்பொழுதைய கருணாநிதி அவருடைய தலைமையான ஆட்சி 2006லிருந்து 2011 வரைக்கும் நடக்குது. அப்போ 2010வது வருஷம் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்து வளாகத்துல புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படுது. 100 கோடிகள் செலவிட்டு புதிய வடிவில் ஒரு சர்க்கிள் ஷேப்ல இதை கொண்டு வராங்க. அப்பொழுதைய பிரதமர் மன்மோகன் சிங் அந்த அலுவலகத்தை திறந்து வைக்கிறாரு. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படுது. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. பொறுப்பேற்ற பிறகு இந்த புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடம் அவசரமாக கட்டப்பட்டது. அங்கேயும் கூட நிர்வாக வசதிகளுக்கு சிக்கல்கள் இருப்பதா சொல்லப்படுது. அதே போல இது சர்க்கஸ் கூடாரம் போல இருப்பது என்று கூட அரசியல் ரீதியான விமர்சனங்களையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. நீதிமன்றத்தில் நாடப்பட்டது. ஒரு தொடர் போராட்டத்துக்கு பிறகு அது மருத்துவமனையா மாற்றப்படுது. அதன் பிறகு பல்நோக்கு மருத்துவமனையா அந்த மருத்துவமனை இன்றளவும் செயல்பட்டு வருது. அதன் பிறகு மீண்டும் 2021 திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது கூட ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மீண்டும் தலைமைச் செயலகமாக மாற்ற போறாங்க அப்படிங்கிற சமூக ஊடகத்திலையும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. அப்போது இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நிச்சயமாக தற்பொழுது இயங்கி வரக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை தலைமைச் செயலகமாக மாற்றப்படாது அப்படிங்கிறதுல உறுதியளிச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு மீண்டும் புதிதாக ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு வராங்க. ஏறத்தாழ
380 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில இன்றிலும் தலைமைச் செயலமாக செயல்பட்டு வருது. ஆனாலும் கூட முதலமைச்சரினுடைய அறை நிர்வாக காரணங்களுக்காக மாற்றப்படுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. அதாவது முதல்ல தலைமைச் செயலகத்தை மாற்றுவதற்கு முன்பாக முதலமைச்சருடைய அறை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வர்றதா சொல்லப்படுது. இதே தலைமைச் செயலக செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகை, அது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அங்கதான் அரசு துறைகள் சார்ந்த செயலாளர்கள், IAS அதிகாரிகளுடைய அலுவலகங்கள் செயல்பட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய 10வது மாடியில முதலமைச்சருடைய அலுவலகமா மாற்றப்படுவதற்கான ஒத்திகை நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய பர்னிச்சர்ஸ் அனைத்தையுமே மாற்றப்பட்டு அதற்கான வேலைப்பாடுகள் நடைபெற்று வருவதா கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் இந்த ஆட்சி காலத்தில் புதிதாக தலைமைச் செயலகம் அமைக்கப்படுவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பது. கடந்த காலங்களில் ஓமந்தூரார் அரசினர் வளாகத்தில் கட்டப்பட்ட தலைமைச் செயலகம் மருத்துவமனையா மாற்றப்பட்ட விஷயங்கள் கூட சமூக ஊடகங்கள்ல ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறது. சுபா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.